Pipers. 2 Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். ஒரு நடிகரா டைரக்டரா நம்ம பார்த்து வியந்த உலகநாயகன் கமலஹாசனை பாடகரா நாம பெருசா கொண்டாடாம இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கும் மேல வேற வேற ஜானர்ஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராலே பாட முடியாத ஒரு சில பாடல்கள் எல்லாம் கமல் பாடியிருக்காரு. அப்படி நாம கவனிக்க கொண்டாட மறந்த பாடகர் கமலஹாசனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற தேசந்தனை கமல்ஹாசன் ஒரு இசை குடும்பத்துல பிறந்தவர்ன்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். கமலோட அம்மா ராஜலட்சுமி நல்ல வயலின் வாசிப்பாங்க. அவரோட பிரதர்ஸ் சாருஹாசன் அண்ட் சந்திரஹாசன் எல்லாருமே பாடுவாங்க. கமல் சினிமால நடிக்க வரத்துக்கு முன்னாடியே மதுரையில வெங்கடேசன் அப்படின்றவர்கிட்ட கர்நாடிக் கத்துக்கிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம 1984ல கரிஷ்மா ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கமலோட கால் உடஞ்சிடுச்சு. அந்த டைம்ல டாக்டர்ஸ் அவரை 1.5 years பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ கமலை பார்க்க வந்திருந்த லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணா இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி கமல் வீட்டுக்கே வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ கமல் ஒரு நடிகர், டைரக்டர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாடகர்னும் சொல்லலாம். 1975ல அந்தரங்க மூவி ஷூட்டிங் அப்போ கமல் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துட்டு இருக்கிறத கேட்ட டைரக்டர் முக்தா ஸ்ரீனிவாசன் அதே படத்துல தேவராஜன் இசையில ஒரு பாட்டை கமல் குரலையே பாட வச்சாரு. இதுதான் பாடகரா கமலோட ஃபர்ஸ்ட் சாங். இதுக்கப்புறம் 1977ல மலையாளத்துல 2 மூவிஸ்ல கமல் பாடியிருந்தாரு. 1978ல இளையராஜா ஃபர்ஸ்ட் டைமா அவள் அப்படித்தான்ற படத்துல கமலஹாசனை பாட வச்சாரு. கங்கை அமரன் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. நீர் புஷ்பங்களே கானம் பாடு. மலையாள பட ஷூட்டிங்கா போயிட்டு வந்தாரா, இங்க பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுல பன்னீர் புஷ்பங்களே புஷ்பங்களேன்னு பாடிட்டாரு. எல்லாம் திருப்பி போட்டு கேளுங்க. பன்னீர் புஷ்பங்களே பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு. கமலோட சிங்கிங் ரொம்ப பிடிச்சி போக அதே வருஷம் வந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துல வாலி லிரிக்ஸ்ல நினைவோ ஒரு பறவை பாட வச்சாரு இளையராஜா. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் சிறகை. இன்னைக்குமே இந்த பாட்டு நிறைய பேரோட ஃபேவரட்டா தான் இருக்கு. காமல் நான் குளிர்காயிரே அதற்காகத்தான் மடி சாய்கிறேன். அது வரைக்கும் மெலடிஸ் மட்டுமே பாடிட்டு இருந்த கமலஹாசனை சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் 1980ல மரியா ஓ மை டார்லிங் மூவில கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங்கை பாட வச்சாங்க. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி அடி ரதி தேவே. இதே மூவியோட கன்னட வெர்ஷன்லயும் கமலே அசால்ட்டா இந்த சாங்கை பாடி அசத்திருப்பாரு. கன்னடத்துல இதுதான் கமலோட ஃபர்ஸ்ட் சாங். கோச்சப்பட்டரே ஹொன்னம்மா நான் சந்தோஷப்படுவது ஹேகம்மா. இது வரைக்கும் தான் நடிக்கிற மூவிஸ்ல மட்டுமே பாடிட்டு இருந்த கமல் ஃபர்ஸ்ட் டைம் வேற நடிகருக்கும் பாட ஆரம்பிச்சாரு. 1980ல சரணமையப்பான்ற மூவில அண்ணன் வாடான்ற ஒரு ஃபோக் சாங்க சந்திரபோஸ் மியூசிக்ல பாடியிருப்பாரு. அண்ணவாட தம்பி வாடா சொன்ன கேளுடா, மாமா வாடா எம்மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா. 1981ல மறுபடியும் இளையராஜா மியூசிக்ல ராஜபார்வை மூவில விழியோரத்து கனவுன்னு ஒரு பாட்டை அவ்வளோ சோகம் வழிய வழிய பாடியிருப்பாரு.
அதே 1981ல முதல் முறையா MSVக்கு கண்ணதாசன் வரிகள்ல சவால் அப்படின்ற மூவில குடிச்சிட்டு பாடுற சிச்சுவேஷன்ல வித்தியாசமா பாடியிருப்பாரு கமல். அண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும், என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும். 1982ல ஃபுல் ஃபன் மூட்ல மூன்றாம் பிறை படத்துல வைரமுத்து வரிகள்ல நரிக்கதை சாங் பாடியிருப்பாரு கமல். முன்பு ஒரு காலத்துல முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது, அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. டைலாக்ஸ் கூடவே வர இந்த சாங்க வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். நான் ஆண்டவர் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். இதே படத்தோட ஹிந்தி ரீமேக்ல கமலே பாடியிருப்பாரு. ஹிந்தில இது கமலோட ஃபர்ஸ்ட் சாங். एक दफा एक जंगल था, उस जंगल में एक गिरड़ था, बड़ा लोफर बड़ा लीचड़. இதுக்கப்புறம் இளையராஜா இல்லாம வேற சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் கமல் ஹிந்தியில பாடியிருந்தாரு. 1985ல வந்த ஜப்பானில் கல்யாணராமன் மூவில குரலை மாத்தி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பாடியிருப்பாரு. 1985 to 1995 கிட்டத்தட்ட 10 வருஷம் இளையராஜாக்கு மட்டுமே தொடர்ந்து 21 பாட்டு பாடியிருக்காரு. அதுல நிறைய சாங்ஸ் ஹிட்டும் ஆச்சு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே போட்டா விடியுது வடியுது புரிஞ்சவன் கேட்டா விடியுது 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 பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா. குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்கிறது, பசிதாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. சாதாரணமா ஒருத்தரை தன்னோட இசையில பாட வைக்க யோசிக்கிற இளையராஜா கமலை தொடர்ந்து இவ்வளோ சாங்ஸ் பாட வச்சதுக்கு காரணம் அவர் அவ்வளோ நல்லா பாடுறதுதான். கமலுக்குள்ள பாடகரை தாண்டி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரை பார்க்குறேன்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. கமல் கதையில சாங்கோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இளையராஜாக்கு வித்தியாசமான டியூன்ஸை கொடுக்க இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு செஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நாம கேட்டு ரசிக்கிற குணா படத்தோட சாங் வந்துச்சு. கிராமத்துல எழுத பிடிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மகனுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான். அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா கண்மணி அன்போட காதலன். அதான் உங்க கண்மணி அன்போட காதலன்னா எழுதும். லெட்டர் வேணாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? எனக்கு என்ன காயனாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்காது. அபிராமை கம்போசிங் செஷன்ல கமல் எப்பவுமே இருக்கிறதுனால ஒரு டியூன் ரெடி ஆனதும் ராஜா கமல் வாய்ஸ்லயே ட்ராக் வெர்ஷனை ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வேற சிங்கர்ஸை வச்சு ரெக்கார்ட் பண்றது வழக்கம். இப்படி பலமுறை வேற வேற பெரிய சிங்கர்ஸ் பாடினது சாட்டிஸ்ஃபை ஆகாம கமலை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி வந்த ஒரு சாங் தான் அபூர்வ சகோதரர்கள்ல கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. இந்த பாட்டை SPB வாய்ஸ்ல தான் ராஜா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. திருப்தி இல்லாம கமல் வாய்ஸ்ல மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, நான் ராஜா பண்ணி வச்சா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. இத பத்தி விளையாட்டா SPBயே ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. கலைஞானிடா இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு பாட்டு கொடுக்கறது விட்டுட்டு அவரே பாட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி வந்த இன்னொரு பாட்டு தான் மைக்கேல் மதன காமராஜன்ல வந்த சுந்தரி நீயும். ஏசுதாஸ் குரல்ல பண்றதா இருந்த இந்த பாட்டை கமலை வச்சு பாட வச்சிருப்பாரு இளையராஜா. சரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தா பக்கா ஒரு மலையாளி பாடுனா எப்படி இருக்குமோ அப்படி பாடியிருப்பாரு கமல்.
ചപ്പര മഞ്ചത്തിൽ ആട സ്വപ്ന ലോകത്തിൽ കൂട. சிங்காரவேலன் படத்துல செம்ம வெஸ்டர்ன் சாங். வாலி வரிகள்ல கமல் பாடின இந்த பாட்டு இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுல கமல் பாடின இந்த ஹை பிச்ல இன்னைக்கு வரைக்கும் மேட்ச் பண்ணி பாட ஆளே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணாவோட சிஷ்யன்னு நிரூபிக்கிற விதத்துல தான் கமலோட ஒவ்வொரு பாட்டும் இருந்துச்சு. ஜானகி அம்மா மாதிரி பெரிய சிங்கருக்கு ஈக்குவலா தேவர் மகன்ல இந்த பாட்டு பாடியிருப்பாரு கமல். இப்படி ஒரு கான்வர்சேஷனோட பாடி நடிக்க இந்தியாவிலேயே வேற யாராலங்க முடியும்? மறக்க மனம் கூடுதில்லையே. ரைட், மறந்துருவேன். ஒரு ட்ரெயின்டு சிங்கரால நல்ல சாங்க கொடுக்க முடியும். ஒரு நடிகனுக்குள்ள இயக்குனர் பாடகன்னு பல முகம் இருக்கும்போது அவங்க கிட்டேந்து வர படைப்பை இன்ச்சு இன்ச்சா வச்சு ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் சத்திலீலாவதியில வந்த கமல் மூவிஸ்ல ஒரு சோக பாட்டுக்கு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா யோசிக்காம அதை கமலை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுவாரு ராஜா. மகாநதியில கமல் பாடின இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் புல்லரிக்கும். தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது, செவ்வானம் மின்னல் வெட்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா இல்லாம வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட கொலாபரேஷன். இவரோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன்லயே தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு கமல். அவ்வை சண்முகில தேவா இசையில வந்த ருக்கு 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 அரே பாபா ருக்கு ஓ மைதானிங் இந்த பாட்டை மிமிக்ரி பண்ணி வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு கிளாசிக்கல் சாங்கை இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா பாடுறதெல்லாம் வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு மாது தலைவனை ஒதுக்குதல் தவறு. தமிழ்ல சுஜாதாவோட பாடின கமல் ஹிந்தியில ஆஷா போஸ்லேயோட இதே கிரேஸ்ல பாடி அசத்திருப்பாரு. 1997ல கார்த்திக் ராஜா கம்போசிஷன்ல மறுபடியும் கமல உல்லாசம் படத்துல வித்தியாசமான ஒரு ஜோனர்ல பாட வச்சாரு. எஸ்பிபி உன்னிகிருஷ்ணனே அதிகமா அஜித்க்கு பாடிட்டு இருந்த அந்த டைம்ல கமலோட வாய்ஸ்ல இந்த சாங் புது டைமென்ஷனா இருந்துச்சு. இதுக்கு அடுத்த வருஷமே காதலா காதலா மூவில கார்த்திக் ராஜா அவரை 4 பாட்டு பாட வச்சிருந்தாரு. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. சென்னை தமிழ்ல உதித் நாராயணன் கூட சேர்ந்து இந்த சாங்க வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். பாட்டுல உதித்க்கு ஹெவி காம்படிஷன் அண்ட் டான்ஸ்ல பிரபுதேவாக்கு டஃப்னு கலக்கிருப்பாரு கமல். இதே படத்துல வர மடோனா பாடலானி பாட்டை செம்ம ஸ்டைலிஷா பாடியிருப்பாரு கமல். முன்னாடி பார்த்த பாட்டுல உதித் கூடயும் இந்த பாட்டுல ஹரிஹரன் கூடயும் கலக்கிருப்பாரு கமல். டூ 2000ல ஹேராம் படத்துல 3 ட்ராக் பாடியிருப்பாரு கமலஹாசன். ரகுபதி ராகவ் ராஜா ராம். 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாட்டை இன்னைக்கும் அதே ஹை பிச்ல ஸ்டேஜ்ல பாடுறாரு. ஷாருக் கான்க்கு ஹரிஹரன் பாட, கமலுக்கு கமலே பாட இந்த பாட்டெல்லாம் எப்பிக்னு தான் சொல்லி ஆகணும். சாமி ரெண்டாயுட்டா பூமி ரெண்டாகுமே, ஸ்நேகம் உண்டாயுட்டா லோகம் நன்னாகுமே.
கமல் மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பாட வைக்கலனா எப்படி? ஏஆர் ரஹ்மான் கமலை தென்னாலி மூவில 2 ட்ராக் பாட வச்சிருக்காரு. ஒரு இலங்கை தமிழனா தென்னாலியில நடிச்ச கமல் இந்த பாட்டையும் இலங்கை தமிழிலேயே பாடியிருப்பாரு. பிட்டு குழலுக்கு தேங்காய் பூவை போல ஒன்றாய் கலந்திட நெஞ்சு துடிக்குது. ஹாலிவுட்ல ஜோக்கர் கேரக்டர் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு படி மேல உருவாக்கப்பட்ட கேரக்டர் நந்து. ஆளவந்தான்ல இந்த வாய்ஸை நந்து கேரக்டருக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ரூம் உள்ள கத்தி கத்தி ட்ரெயின் ஆயிருக்காரு கமல். ஆல்மோஸ்ட் அதே எனர்ஜியோட இந்த கேரக்டருக்கு பாடவும் செஞ்சிருப்பாரு. மிருகஜாதியில் பிறந்த மனிதா தேவஜோதியில் கலப்பாயா. நந்து கேரக்டருக்கு ஒரு மாடுலேஷன்லயும் விஜய் கேரக்டருக்கு வர சாங்ல இன்னொரு மாடுலேஷன்லயும் பாடியிருப்பாரு கமல். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். ஔவை சண்முகிக்கு அப்புறம் மறுபடியும் தேவா மியூசிக்ல பஞ்சதந்திரம் அண்ட் பம்மல் கே சம்பந்தம்ல 3 பாட்டு பாடியிருக்காரு. வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி. இது பம்மல் கே சம்பந்தம்ல கமலே சென்னை தமிழ்ல எழுதி பாடின பாட்டு. எழுமலையாங்கெதியப்பார் எக்கச்சக்கமா கடனு பார் ஆண்டவனுக்கு இந்த கதி நாள் பகதி நினைச்சுப்பார். நம்ம எல்லாரோட ஃபேவரட் வித்யாசாகர் கமலோட சேர்ந்து பண்ண முதல் படம் அன்பே சிவம். இதுல கமல் 3 பாட்டு பாடியிருப்பாரு. பிளாஷ்பேக்ல வர கமலுக்கு ஒரு மாடுலேஷன்லயும் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வர கமலுக்கு இன்னொரு மாடுலேஷன்லயும் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பாடியிருப்பாரு கமல். போதை மாறலாம் உன் புத்தி மாறுமா, புத்தர் சொல்லியும் வருமா, இதயம் என்பது சதைதான் என்றால் எரி தளர்ந்து விடும். ஹிட் சாங்ஸ் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, ஆவரேஜ் சாங்ஸ் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, அவங்க கமல் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணாலே அது எவர்கிரீன் ஹிட் தான். அப்படி 2003ல பசுல் ராஜால பரத்வாஜ் மியூசிக்ல 2 பாட்டு பாடினாரு கமல். காதல் ஒன்னில் கடவுள் இல்லையடா, இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும். சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன். கமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பாடினது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நலதமயந்தியில வந்த இந்த பாட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல செம்ம ஸ்டைலிஷா பாடியிருப்பாரு கமல். I can't be the way I'm meant to be. Why can't they see everything the way I see? என்ன மண்டனா ஒரு உண்மை சொன்னாயே, ஒரு நன்மை செஞ்சாயே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2004ல மறுபடியும் ராஜா கூட சேர்ந்து விரும்மாண்டியில கமல் பாடின சாங்ஸ் எல்லாம் ராஜா கான்சர்ட், சிங்கிங் ரியாலிட்டி ஷோன்னு சக்க போடு போட்டுட்டு இருக்கு. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லி கேட யாரும் இல்ல. தழும்பு இருக்கு வந்து எங்க பள்ளு நெஞ்சில வீர தழும்பு காலங்க இப்போ. இது வரைக்கும் யுவன் கூட கமல் ஒர்க் பண்ணலனாலும் அவர் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. புதுப்பேட்டை படத்துல தனுஷ்க்கு இந்த பாட்டை வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். எதிராளி பார்க்கிறான் தெருவோரம் நிக்கிறான். தசாவதாரம் பாட்டி கேரக்டருக்கு கமல் வாய்ஸை மாத்தி பாடினது வேற யாராலையும் அவ்வளோ ஈஸியா பண்ணிருக்க முடியாது. நாம் பெற்ற பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வல்ல வானத்திலிருந்து வந்து குதிப்பான். 2010ல டிஎஸ்பியோட மியூசிக்ல மன்மத நம்பு மூவில கமல் பாடின 2 பாட்டுமே பெரிய ஹிட். ஆளவந்தானுக்கு அப்புறமா திருப்பியும் ஷங்கர் ஈஷான் லாய் காம்பினேஷன்ல கமல் பண்ணது விஸ்வரூபம். இந்த படத்துல வந்த முக்கியமான 3 பாட்டுல கமல் பாடியிருப்பாரு. என்னதான் சங்கர் மகாதேவன் இந்த பாட்டை பாடியிருந்தாலும் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு
கமல் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. అదినవనీత అభినయ రాజా గోకులబాల కోటి ప్రకాశ విరగ నరగ శ్రీ రక్షకమాల ఎత్తనే మురినా నేంగిచ్చావే. உத்தம வில்லன், தூங்காவனம், விஸ்வரூபம் 2னு 3 மூவிஸ்லயும் கமலை வித்தியாசமா பாட வச்சிருப்பாரு ஜிப்ரான். யாவையும் வெல்லும் நாள் வரை 2 கண்களும் தூங்காவனம். இளையராஜா MSVன்னு பாடகரா ஆரம்பிச்ச கமல் 50 இயர்ஸை தாண்டி இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற அனிருத்தோட இசையில விக்ரம்ல சென்னை தமிழ்ல பாடியிருப்பாரு. பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மக்களாராடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். கிளாப்.